கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியலையா? நாளையிலேருந்து டயட்ல இருக்க போறேன்னு ஒவ்வொரு வாட்டியும் முடிவு பண்ணிட்டு, ஒரு 2 நாள் டயட்ல இருந்துட்டு, 3வது நாள் அந்த ஜங்க் ஃபுட், சுகர், ஸ்வீட்டுன்னு பார்த்துட்டு அதுக்கு பின்னாலயே போயிடுறீங்களா? மல 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 ஸோ இந்த மாரி கிரேவிங்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியாம, டயட்ட கரெக்ட்டா ஃபாலோ பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? நான் சொல்லக்கூடிய 5 முக்கியமான ட்ரிக்ஸ். அதுலயும் இந்த 5வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிக்ஸு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்களேன். ஃபர்ஸ்ட்டு வாட்டர் ட்ரிக். பசிக்கிற மாரி இருக்கும். ஆனா அது தாகமா கூட இருக்கலாம். நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். பசியும், தாகத்தையும் கண்ட்ரோல் பண்றது ஹைப்போதாலமஸ் தான். ஸோ நீங்க தண்ணி குடிச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா, கிரேவிங்ஸ் கண்டிப்பா ஓரளவுக்கு குறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து செகண்டு ஹெல்த்தி ஸ்வாப் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு டைரி மில்க்கோ, 5 ஸ்டாரோ பார்க்கும்போது கண்டிப்பா சாப்பிடணும்னு தான் தோணும். ஆனா நீங்க டயட்ல இருக்கீங்க, கேலரீஸ் கம்மியா சாப்பிடணும் அப்படின்னா, அந்த சாக்லேட்டுக்கு ஆல்டர்னேட்டிவா டார்க் சாக்லேட் சாப்பிடலாம். ஸோ நீங்க சுகர் கம்மியா இருக்கிற டார்க் சாக்லேட் சாப்பிடும்போது சுகரும் கம்மியாகுது, கேலரீஸும் கம்மியாகுது. ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் இந்த சிப்ஸ் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து ரோஸ்டட் பீனட்ஸ் இந்த நட்ஸ் எடுத்துக்கலாம். அது ஒரு பெட்டர் ஆப்ஷன். 3 ஸ்லீப் இம்பார்ட்டன்ஸ். அதாவது ஒரு நாளைக்கு நீங்க தேவைக்கும் கம்மியா தூங்குறதுனால, உங்களோட சுகர் கிரேவிங்ஸ், ஃபுட் கிரேவிங்ஸ் அதிகமாகுதுன்னு ஒரு ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடியே சொல்லியிருக்கு. ஸோ நீங்க அதனால 7 டூ 8 ஹவர்ஸ் கண்டிப்பா தூங்குறது ரொம்ப முக்கியம். ஸோ இது உங்க சுகர் கிரேவிங்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 4த்து 5 மினிட்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் ரூல். அதாவது இப்ப ஒரு கிரேவிங்ஸா இருக்கிற சமயத்துல ஏதோ ஒரு ஃபுட்ட பார்த்ததும் போய் சாப்பிட போயிறாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டில இன்வால்வ் ஆகுறது, இல்ல நடக்கிறது, இல்ல மொபைல் யூஸ் பண்றதுன்னு கூட வச்சுக்கங்க. இந்த மாரி பண்ணும்போது நம்மளோட பாடியில டோப்பமைன் டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆகுறதுனால, நம்ம அந்த ஃபுட்ல இருக்க அந்த கிரேவிங்ஸ் இருக்கு பாத்தியா? அதுலருந்து ஈஸியா நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆயிருவோம். ஸோ இதனால கிரேவிங்ஸ் குறைய நெறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இத ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இந்த முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன்ல. நான் என்ன சொல்றேன்? வாட் ஐ ஷே அதுதான் 5த் புரோட்டீனோட பவர். இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீன் ரிச் ஃபுட்ன்னு சொல்லக்கூடிய எக், ஸ்ப்ரவுட்ஸ், பன்னீர் இத ஆட் பண்றதுனால உங்க டே ஃபுல்லாவே கிரேவிங்ஸ கண்ட்ரோல் ஆகுதுன்னு ஒரு ரிசர்ச் ஸ்டடியே சொல்லியிருக்கு. நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும், மசில் பில்ட் பண்ணி ஸ்டேஜ் ஏறணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாரி கிரேவிங்ஸ கண்ட்ரோல் பண்ணி ப்ராப்பரா டயட்ல இருந்தா மட்டும் தான் முடியும். அத ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனா பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், டெசர்ட்ஸ்ன்னு நம்ம புடிச்சது சாப்பிடாம, நெனச்சத பண்ண முடியாம, இந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸா வாழ்ந்து உன் வாழ்க்கையில நீ என்ன சாதிக்க போற அப்படின்னு நம்ம மனசாட்சி நம்மள பார்த்து கேட்கறது ஒரு நியாயம் தான். இல்லன்னு சொல்லல. ஒரு நல்ல கேள்வி. ஏய் பதில சொல்றா. அதுக்குன்னு இந்த ஜங்க் ஃபுட், ஸ்வீட் எல்லாம் உங்கள சாப்பிட வேணாம்லாம் நான் சொல்ல மாட்டேன். எந்த இடத்துல நம்ம தப்பு பண்றோம் அப்டின்னா, ஒரு ப்ராப்பரான பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு ப்ராப்பரான டயட், ஒரு ப்ராப்பரான ஸ்லீப். இந்த 3 விஷயத்துக்கு கூட 4வதா இந்த ஜங்க் ஃபுட் ஆட் பண்றீங்க. வீக்லி 1 டூ 2 டைம்ஸ் சாப்பிடுறீங்க அப்டின்னா, எந்த விதத்திலுமே இந்த ஜங்க் ஃபுட் நம்ம பாடிய அஃபெக்ட் பண்ண போறதில்ல. ஆனா நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்டின்னா, நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் குமுதான்ற மாரி நம்ம ஜங்க்ல மட்டுமே இப்ப இருந்து கான்சன்ட்ரேட் பண்றோம் அப்டின்னா, கண்டிப்பா 30லேருந்து 40 வயசுக்குள்ளாரே டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் பல பிரச்சனைய காஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்மளோட வாழ்க்கை 30, 40ல முடியிற வாழ்க்கை இல்ல. 50, 60, 70ன்னு ஹெல்த்தியா வாழ வேண்டிய வாழ்க்கை. ஸோ, அப்ப நீங்க வந்து நெனச்சது பண்ண முடியாம, புடிச்சது சாப்பிட முடியாம இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ, நீங்க இப்ப இருந்தே இந்த 3 விஷயத்த கண்டிப்பா நீங்க எந்த விதத்திலயும் நீங்க வந்து மறக்காம நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாரி யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.